பூட்டி கிடக்கும் வீடுகளில் கைவரிசை காட்டி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியவரை கைது செய்துள்ளது பெங்களூரு போலீஸ். 10 நாட்களில் 100 சவரன்களை திருடிய நபரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்ததன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஹனுமந்த் நகர், சாமராஜ்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் பூட்டி கிடக்கும் வீடுகளில் நகை மற்றும் பணம் கொள்ளை போவதாக போலீசாருக்கு புகார்கள் குவிந்தன. இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதில் கொள்ளை போன வீட்டின் முன்பு இருந்த சிசிடிவி கேமராவில் கொள்ளை நபரின் முகம் பதிவாகியிருந்தது. அவர் உணவு டெலிவரி உடையில் இருந்ததால் அந்த நிறுவனத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் அதுபோன்ற நபர் யாரும் வேலை செய்யவில்லை என ஊழியர்கள் தெரிவித்தனர். கொள்ளையடித்த நபரின் இருசக்கர வாகன பதிவெண்ணும் போலி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அருகருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பாலாஜி என்ற நபரை பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி உணவு டெலிவரி நிறுவன ஆடையை அணிந்து கொண்டு பைக்கில் சென்று பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிடுவது வழக்கம். பூட்டியிருக்கும் வீடுகளின் கதவை தட்டியதும் உடனே உள்ளே இருந்து ஆட்கள் வந்தால் வேறு முகவரிக்கு வந்துவிட்டேன் என நைசாக நழுவி விடுவார். ஒருவேளை யாரும் வரவில்லை என்றால் தான் கொண்டு சென்ற நூற்றுக்கணக்கான கள்ளச்சாவிகள் மூலம் 5 நிமிடங்களில் பூட்டை திறந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்று விடுவார். இதனுடன் மட்டுமில்லாமல் சாவி தயாரிக்கும் எந்திரத்தையும் பாலாஜி கையோடு எடுத்து சென்றுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்படி கடந்த ஜூன் 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மட்டும் சுமார் 100 சவரன் நகைகளை திருடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீசிடம் பிடிபடாமல் இருக்க மாதந்தோறும் தனது வீட்டை அவர் மாற்றி வந்துள்ளார். இதேபோன்று பாலாஜியிடம் செல்போனும் இல்லாததால் அவரை போலீசாரால் ட்ராக் செய்ய முடியாமல் இருந்துள்ளது. பாலாஜிக்கு நண்பர்களும் இல்லாததால் அவர் குறித்த தகவல்களை திரட்டுவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பாலாஜி பணத்தை ஆன்லைன் சூதாட்டத்தில் செலவழித்து வந்துள்ளார். கைது செய்யப்பட்ட பாலாஜி சிறுவனாக இருந்தபோது கைவரிசை காட்டி வந்ததும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பாலாஜியிடமிருந்து 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட 163 கள்ளச்சாவிகள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர் திருட்டில் ஈடுபட்டு பெங்களூரு மக்களை அச்சுறுத்தி வந்த பலே கொள்ளையன் சிக்கிய சம்பவம் பெங்களூருவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.